வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று அச்சீவ் பண்ணணும், வாழ்க்கையில் எதனா ஒரு சக்ஸஸ் நோக்கி போகணும், நம்மளுக்கு எதனா ஒரு கோல்ஸ் இருக்கும், அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நிறைய பேரால் அந்த இலக்கம் நோக்கி நகர முடியாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில விஷயத்தை அவங்க வாழ்க்கையில் பின்பற்றாமல் இருக்கிறதுனால தான் அவங்களால வாழ்க்கையில் அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை, அதாவது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் கடமைக்குன்னு கஷ்டத்துக்குன்னு ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கோலை நோக்கி ட்ராவல் பண்ணணும், நம்ம அந்த கோலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டியது அப்படின்றத ஒரு 4 விஷயத்தை மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல டிசைர் அப்படின்னு சொல்கிறேன். டிசைர் அப்படின்றது நம்மளுக்கான கோலை நோக்கி விருப்பம் இருக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம பயணிக்கும் போது நிறைய தடங்களும், நிறைய கஷ்டங்களும், நிறைய நெகட்டிவான விஷயங்களும், நிறைய நெகட்டிவான பீப்புள்ஸும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் நம்மளுடைய கோலை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம பழைய வேலைக்கே போயிடுவோம்பா, பழைய லைஃபுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளுடைய கோலை நோக்கி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய விருப்பம், அதாவது டிசைர் இருக்கணும். புரிய வைக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தங்கிட்ட சொன்னால், எனக்கு டிசைர்னா என்னன்னு தெரியணும், விருப்பம் அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கேட்குறான். அந்த இன்னொரு ஃப்ரெண்டு, நான் இதை பற்றி உனக்கு நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு நீ அந்த குளத்தாண்ட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நாளைக்கு அடுத்த நாள் காலையில் அந்த ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி இவனும் குளத்துக்கிட்ட போய் நிற்கிறான். இப்போ திடீர்னு அந்த பையன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஃப்ரெண்டை அந்த குளத்தில் தள்ளி விட்டு தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ளே முங்குறான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டு தலையை தூக்கிட்டு, இப்போ நீ தண்ணிக்குள்ளே இருக்கும்போது உனக்கு என்ன ரொம்ப தேவைப்பட்டது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, எனக்கு மூச்சு தேவைப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மூச்சு மட்டும்தான் உனக்கு தேவைப்பட்டதா, இல்லை உனக்கு வேறு எதனா தேவைப்பட்டதா நீ தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுவுமே தேவைப்படல, எனக்கு அப்போதைக்கு நான் மூச்சு விட்டால் போதும், எனக்கு காற்று இருந்தால் போதும் அப்படின்றது மட்டும்தான் நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுதான் டிசைர்னு சொல்கிறேன். உனக்கு தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எதை பற்றியுமே கவலைப்படாமல் உனக்கு எது தேவையோ அதை பற்றியே நீ யோசிச்சுட்டு இருந்தியோ, அதே மாதிரி வாழ்க்கையில் நீ எதை நோக்கி போகணுமோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். நீ சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சனா சக்ஸஸை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான பீப்புள்ஸ், நெகட்டிவான இதுகளெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்கணும் அப்படின்னா உனக்கு பிடிச்ச விஷயத்த மேலே நீ டிசைராக இருக்கணும், விருப்பமாக இருக்கணும், அது மட்டும்தான் நீ யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் 2, ஒர்க் எத்திக்ஸ். நம்மளுடைய வேலையில் நம்ம ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம், எந்த வேலை செய்ய போகிறோம், ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் வேலை செய்ய போகிறேன், ஒரு வாரத்துக்கு 60 மணி நேரம் வேலை செய்ய போகிறேன், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்கெடியூல் நம்ம போட்டு வச்சுருக்கணும். இதுக்கு பேர் தான் ஒர்க் எத்திக்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் என்னென்னமோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை நோட் பண்ணாமல், நம்ம ஒரு ஸ்கெடியூலாக ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது. நம்ம மிக முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய 2வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒர்க் எத்திக்ஸ் தான். இந்த ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய வேலையில் நம்ம நேர்மையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையை நம்ம எவ்வளோ செய்கிறோம், எப்படி செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்கெடியூல் பண்ணி வேலை செய்யணும். நம்பர் 3, ஆட்டிடியூட். அதாவது இந்த ஆட்டிடியூடை மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மனப்பான்மை அப்படின்னா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற 80% காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆட்டிடியூட் தான். உங்களுடைய ஆட்டிடியூட்னால தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த வாழ்க்கை பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களோட ஆட்டிடியூட் மட்டும்தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையில் நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், அந்த வேலையில் ஜெயிச்சிடலாம், நிறைய பணத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இங்கே டெக்னிக்கல் ஸ்கில்லை விட, அதாவது அந்த தொழில்நுட்பத்தை விட நம்மளுடைய ஆட்டிடியூட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அந்த வேலையில் திறம்பட வளர்கிறதுக்கும் அதில் அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறதுக்குமே உதவப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலையில் ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் ரொம்ப தொழில்நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆட்டிடியூட் ரொம்ப டவுனாக இருக்குது. இது என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு திறமை இருக்குது. இப்போ திறமை இருந்துமே உங்களால் ஜெயிக்க முடியாமல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆட்டிடியூட் தான். இதுவே உங்களுக்கு திறமையே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ஒர்க் எத்திக்ஸ் தெரியலனாலுமே பரவாயில்ல, உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னால் இதை பண்ண முடியும், நான் பண்ணுவேன், எல்லாரை விட நான் சிறப்பாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு தெரியலனாலுமே நீங்கள் அந்த வேலையை கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை சிறப்பாக பண்ணுவீங்க. ஆனால் நெகட்டிவான ஆட்டிடியூட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சாலுமே, இல்லை அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது. காரணம் உங்களுடைய ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை நம்மளால் பண்ண முடியாது, நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய வேலையை தராங்களே, அது முடியுமா நம்மளால், இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு இப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும்
திறமையாக இருந்தாலும் நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியல, நம்மளால் வாழ்க்கையில் வளரவும் முடியல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஆட்டிடியூட் தான். ஸோ கைண்ட்லி சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். ஆட்டிடியூடை மாற்றுங்க, டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி நகரும். நம்பர் 4, கோல்ஸ், அதாவது இலக்குகள்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு கோல் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கலாமே. நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், மாதம் மாதம் சம்பாதிக்கிறோம், நம்ம எதை நோக்கி தான் போகிறோம் நம்மளுக்கே தெரியாமல் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது. இப்போ வாழ்க்கையில் ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷத்தில் நம்ம 0 லெவலில் தான் இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட எதனோ ஒரு காசு இருந்திருக்கும், நம்மளால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான நிலைக்கு போக முடியாமல் தான் இருந்திருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம எந்த ஒரு கோல்ஸையுமே ஃபாலோ பண்ணாமல் வச்சில்லாமல் வேலை செஞ்சதுனால தான். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு உயரத்தை நோக்கி போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கோல்ஸ் இருக்கணும். நான் ஒரு வருஷம் அப்புறம் இதை பண்ண போகிறேன், இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் இதுவாக இருக்க போகிறேன், ஒரு மாதத்துக்குள்ளே நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், ஒரு வருஷத்துக்குள்ளே நான் இதெல்லாம் பண்ண போகிறேன். இப்போ 2024, 2025 நான் இந்த மாதிரி ஆக போகிறேன், இந்த அளவுக்கு என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்க போகிறேன், ஃப்யூச்சரில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கோல்ஸ் நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்தில் நம்ம வருஷம் என்ன தான் பண்ணுறோம், அந்த வருஷம் முடிஞ்ச பிறகு 0ல் தான் இருப்போம். அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும், அப்பயே நம்ம கோல் இல்லாமல் போனோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு ஸ்டெப்பிங் இன்டு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. படிக்கட்டு ஏற ஏற தான் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமே நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு ஃப்யூச்சர் கோல்ஸே இல்லை, நம்ம என்ன ஆக போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் காலையில் போகிறோம், சாயந்தரம் வரோம், மாதம் ஒரு சம்பளம் வருது, அதை வச்சு குடும்பத்தை ஓட்டுறோம். இதில் என்ன நம்மளுக்கு பெருசாக சந்தோஷம் வந்துட போகுது நீங்கள் நினைக்கிறீங்க? இது மூலிமா நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியும், நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும், நம்ம வேலைக்கு சாப்பிட முடியும், நம்ம பிள்ளைக்குட்டியில் பார்க்க முடியும். ஆனால் நம்ம பர்சனலாக என்ன டெவலப் ஆகிருக்க முடியும்? ஒன்றுமே கிடையாது, 0ல் தான் இருப்போம். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு பிளானை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க. உங்கள் கூட பழகிட்டு இருந்த ஃப்ரெண்டு இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பான், ஆனால் அடுத்த வருஷம் அவனை பார்த்தீங்கன்னா அவனே ஒரு கம்பெனி ஆரம்பித்து MD சீட்டில் உட்காந்துருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? வேலைக்கு மட்டும்தான் போயிருப்பீங்க. சரி, உங்ககிட்ட நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு வேறுனா உங்ககிட்ட கேட்டால் தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கோலை நோக்கி போங்க. அந்த கோல் பெரிய கோலாக இருக்கலாம், இல்லை சின்ன கோலாக இருக்கலாம். அந்த கோலை நோக்கி நீங்கள் போகும்போது பெரிய அளவில் டெவலப் ஆகணுனாலுமே பரவாயில்ல. அதாவது இந்த வருஷம் முடியும் போது நான் அந்த கோலை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஆனால் ஒரு கோல் உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் எப்போனா ஒரு காலத்தில் அந்த கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் ஒரு கோலை நோக்கி போகும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். எதுவுமே இல்லாமல் போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்க முடியாது. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பெரிய ஆள் ஆகிடுவோம். நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா மிக முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதை திருப்பி கேட்டு பாருங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ், இன்டெலிஜென்ஸ், குட் நேச்சர் அண்ட் டெடிகேஷன் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட உயரத்தை அடைய உதவியாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ரிச் ஆகிறதுக்கு இது மட்டும் போதும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற சில செப்பரேட்டான ஹேபிட்ஸ் நம்மளை ரிச் ஆக்குறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இவர் ஒரு ரிச் பர்சன் தான் அப்படின்னு நம்ம யாரையாவது பார்த்த உடனே சொல்ல வைக்கிறதும் இந்த ஹேபிட்ஸ் தான். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் ரிச் பர்சன்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ஹேபிட்ஸ் தான் இது எல்லாமே. அவங்க எல்லாருமே அதில் தனித்துவமாக மாஸ்டராக இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க எப்பயுமே இந்த ஹேபிட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட யூனிக்னஸை கிரியேட் பண்ணுறதுல இந்த ஹேபிட்ஸ்க்கும் பெரிய பங்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற சிம்பிள் ஹேபிட்ஸ் தான். ரிச் பர்சன் மாதிரி நீங்களும் இதில் மாஸ்டர் ஆகணும்னா இந்த ஹேபிட்ஸை எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் சில ஹேபிட்ஸ் ஏற்கனவே உங்ககிட்ட இருந்தால் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்கள் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் லைஃப் அண்ட் கெரியரில் ஃபினான்ஷியல் விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேபிட்ஸில் சரியாக கவனம் செலுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். இப்போ ரிச் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணுற இம்பார்ட்டன்ட் 6 ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, கோல் செட்டிங். ரிச் பர்சன்ஸ் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் கோல் இருக்கும். எந்த வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி முடிக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு கோலை செட் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால தான் அவங்களோட வேலையை சரியாக குழப்பம் இல்லாமல் ரிலாக்ஸாக அவங்களால செய்ய முடியுது. நம்ம வாழ்க்கையில் எதையுமே கோல் இல்லாமல் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் கோலை செட் பண்ணி வச்சுக்கணும். தினமும் நம்ம அந்த கோலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இல்லாமல் அது நிரந்தரமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம கோல் செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம நினச்சதை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸை நீங்களே அமைச்சுக்கோங்க. புவர் பீப்புள்ஸ் பெரும்பாலும் சரியாக கோலை செட் பண்ணாத காரணத்தினால தான் அவங்களால குறிப்பிட்ட நிலைக்கு மேலே முன்னேற முடியலை.
ஆனால் நீங்கள் அந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. நம்பர் 2, இன்வெஸ்டிங். ரிச் பீப்புள்ஸோட இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட்ஸில் ஒன்று தான் இந்த இன்வெஸ்டிங். அவங்க தொடர்ந்து கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை இன்னும் க்ரோத் பண்ணுறதுக்காக வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், எது சேஃப்டி அப்படின்றத பேசிக் நாலேஜோடு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு சேஃபும் கூட. நம்பர் 3, பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறதே இதில் தான். நம்ம புதுசாக ஒருத்தர் கூட பேசுகிறதுக்கு கூட தயங்கிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரிச் பர்சன்ஸ் இதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் எல்லா கூடயும் அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மென்டராக, வெல்விஷராக, ட்ரூவாக இருக்கிறவங்களுக்கு கூட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி அதில் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் கூடயும் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நமக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அவங்க கூட நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க செய்கிற நல்ல விஷயங்களை பாராட்டணும், அன்பாக பேசி பழகணும். இது எல்லாமே ஒரு பெஸ்ட் ஸ்கில்ஸ்னு கூட சொல்லலாம். ஒரு ரிச் பர்சன் மாதிரியே நாமளும் எல்லார் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற ஸ்கில்லை கற்றுக்கணும். நம்பர் 4, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரிச் பீப்புள் எப்பயுமே வெற்றி மற்றும் தோல்விகளில் அவங்களோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துவாங்க. ஒரு சிலர் சக்ஸஸ் வந்தால் மட்டும் அதோட முழு கிரெடிட்டையும் அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் ஃபெயிலியர் வந்தால் யாரையாவது ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ரிச் பர்சன்ஸ் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ஃபெயிலியர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பாடம்னு நினைப்பாங்க. அதில் அவங்க பண்ணின தப்புகளை ரியலைஸ் பண்ணி அடுத்த தடவை அந்த தப்பை பண்ணாமல் பார்த்துப்பாங்க. ஸோ ரிச் ஃபெயிலியர்லேருந்து லேர்ன் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான புவர் பீப்புள்ஸ் ஃபெயிலியரை எண்டுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெற்றி அடையணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. எல்லாரும் இப்படி கிடையாதுங்க. ஆனால் மோஸ்ட்லி நிறையா பேர் இப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்பவே விரக்தியிலையும் இருப்பாங்க. அப்போ இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட், சிஸ்டம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இதனால தான் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு நிறைய பேரை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் அப்படி இருந்தால் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணணும். நம்மளால் ஒரு தடவை ஜெயிக்க முடியல அப்படின்னா அடுத்த தடவை இன்னும் கடுமையாக முயற்சி பண்ணணும். அது விட்டுட்டு யாரையாவது குறை சொன்னால் இங்கே எதுவுமே மாறாது. நம்பர் 5, அவாய்டிங் டாக்ஸிக் பீப்புள். நம்மளை சுற்றி நிறைய டாக்ஸிக் பீப்புள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தர் டாக்ஸிக்னு தெரிஞ்சால் அவரை எப்பயுமே நம்மளோட பர்சனல் விஷயங்களை தலையிட விடவே கூடாது. ரிச் பர்சன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்க. இதில் டாக்ஸிக் பீப்புளை நம்மளோட சொந்த விஷயங்களில் தலையிட அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க நமக்குள்ளவே நெகட்டிவாக ஃப்ரெட் பண்ணிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நம்ம வேலைகளில் நம்மளால் சரியாக செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ டாக்ஸிக் பீப்புளை ஆரம்பத்திலேயே அவாய்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஒன், மெடிடேஷன். மெடிடேஷனை பற்றி நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கைண்ட்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஆனாலும் நான் சிம்பிளாக சில விஷயங்களை மட்டும் இங்கே சொல்கிறேன். ரிச் பர்சன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுல முக்கியமான ஒரு ஹேபிட்ஸ் தான் மெடிடேஷன்ஸ். இது நம்மளோட கவனச்சிறதில் கண்டிப்பாக குறைக்கும். மெடிடேஷனால் நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்கும். நம்மளோட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் சரியான தெளிவான முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியும். தினமும் கொஞ்ச நேரம் மெடிடேஷனுக்காக நீங்கள் ஒதுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ஹேபிட்ஸ் தான் பணக்காரங்க பின்பற்றக்கூடிய முக்கியமான ஹேபிட்ஸ். இது எல்லாமே நம்மளாலையும் டெய்லி லைஃப்பில் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இது மூலமாக நம்ம வாழ்க்கையும் நிச்சயமாக கண்டிப்பாக மாறும். நீங்கள் பணக்காரராக ஆகிறதுக்கு கூட இது எல்லாமே பல வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருந்து எதனா கற்றுக்கிட்டே ஆகணும். அதுதான் நம்மளை க்ரோத் பண்ணும். பணக்காரர்கள்கிட்ட இருந்து இந்த ஹேபிட்ஸை நம்ம கற்றுக்குவோம். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட்ஸ் அண்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வாரத்துக்கு 2 அப்படின்ற மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.